நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் டாக்டர் அப்படின்னு ஒரு மாதிரி லோ டோனில் சொல்கிறாங்க. ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கிறதுல என்ன தப்பு? அது ஒரு வேலை இல்லையா? நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இது சம்பளம் இல்லாத வேலைன்னு நினச்சிக்கிறாங்க. கிடையவே கிடையாது. நீங்கள் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கிச்சனில் ஒர்க் பண்ணுறதுலேருந்து, குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுலேருந்து, பெரியவங்களை பார்த்துக்கிறதுலேருந்து எவ்வளோ ஒரு வேலை செய்கிறீங்க. அதுக்கு தனியாக பே பண்ணலனாலும் உங்கள் ஹஸ்பண்ட் ஏன் வெளியில் போய் அவ்வளோ தூரம் ஒர்க் பண்ண முடியுது அப்படின்னா, நீங்கள் வீட்டை பார்த்துக்கிறதுனால தான். ஸோ அதனால் ஹஸ்பண்டுக்கு என்னென்னலாம் ரைட்ஸ் இருக்கோ அதே ரைட்ஸு உங்களுக்கும் இருக்குது. ஹஸ்பண்ட்கிட்ட காசு வாங்கி செலவு பண்ணணுமேனு ஃபீல் பண்ணாதீங்க. அவங்ககிட்ட வாங்கி உங்களுக்கு தேவையானதை பண்ணிக்கிறது உங்களோட ரைட்ஸு, உரிமை. அதை விட்டு கொடுக்காதீங்க. ஸோ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதுங்கிறது ஒரு ஃபேமிலியோட ஒரு ஃபங்க்ஷனிங் லெவல் பெட்டராக போகிறதுக்காக உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் நடந்துக்கிட்ட ஒரு வகையான அக்ரிமெண்ட்டு. பட் உங்களுக்கு வேலைக்கு போகணும்னு இருந்தால் தாராளமாக போகலாம். அது ஒர்க் லைஃப்பை எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பட் பீயிங் அ ஹவுஸ் ஒய்ஃப்